அன்பிற்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நமக்கு நல்லா தெரியும், நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த அதிகாரத்தை நம்ம குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம்னா 21ஆம் அதிகாரத்தை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம கடந்த வாரத்துல இருந்து எந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை, அந்த ஒரு பகுதியை நாம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த ஒரு பகுதி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா த நியூ ஆர்டர்ஸ் கவர்மெண்ட், அதாவது வரக்கூடிய புதிய உலக அந்த அமைப்பை பற்றின ஒரு காரியம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த புதிய உலக அமைப்பின் காரியங்களை எந்த மாதிரி அடையாளப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மணவாட்டி மற்றும் புதிய எருசலேம் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வரப்போகிற இந்த ராஜ்யத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் அழகா வெளிப்படுத்தின விசேஷத்தை 21ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இப்ப நாம கடந்த வாரம் நாம எதை பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. 9ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாம அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அடுத்த வசனம் 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த 12ஆம் வசனத்துல இருந்தும் இன்னும் என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிட்டியினுடைய ஆர்கிடெக்சர்ல இருந்து நம்ம பாடத்தை கத்துக்க போறோம். அதாவது இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு நகரத்தினுடைய ஆர்கிடெக்சர்ல இருந்து நமக்கு பாடங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்க போகுது. ஆர்கிடெக்சர் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த ஒரு நகரத்தினுடைய கட்டமைப்பை தேவன் நமக்கு காட்ட போறார். இந்த ஒரு கட்டமைப்பை தான் தூதன் யோவானுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா காமிச்சிருக்காரு. அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடிய நமக்கான பாடங்களை என்ன பண்ணலாம்னா நாம பார்க்கலாம். சோ இப்ப நாம எதனுடைய கட்டமைப்பை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புதிய எருசலேம் என்கிற நகரத்தினுடைய கட்டமைப்பை நாம பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. அதற்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதற்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றாங்க? எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேம் என்னக்கூடிய நகரத்திற்கு. அப்படின்னா இந்த வசனம் நமக்கு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேம் எனக்கூடிய அந்த நகரத்தினுடைய ஆர்கிடெக்சரை ஒரு அடையாளமாக தேவன் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கார். இந்த புதிய எருசலேம் எனக்கூடிய நகரத்தினுடைய கட்டமைப்பானது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறாரு. இந்த கட்டமைப்பின் மூலமாக என்ன காட்ட போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்தவான்களுடைய, அதாவது இந்த இடத்துல இந்த 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 ஒரு புதிய எருசலேம் அப்படின்ற இந்த நகரத்தினுடைய மெஷர்மெண்ட்ஸ் காட்டும் பொழுது அநேக பொக்கிஷங்கள் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவின் சபையினுடைய குணாதிசயம் எப்படி அதே சமயத்துல கிறிஸ்துவின் சரீரம் மகிமை அடைந்த பிறகு அவர்களுடைய மகிமையானது எப்படி வெளிப்பட போகுது அப்படின்றதையும் இந்த புதிய எருசலேமுடைய மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு காட்ட போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை தான் நாம கவனிக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம எதை மறந்துடக்கூடாதுன்னா நம்ம போன வாரமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம்னா நம்ம கவனிச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய மணவாட்டியும் சரி நகரமும் சரி, மணவாட்டின்னு சொன்னாலும் சரி புதிய எருசலேம் எனக்கூடிய நகரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்றது நம்ம. அப்படின்னா இந்த இடத்துல மணவாட்டி அப்படின்னு அடையாளப்படுத்தும் பொழுது அதற்கே உரிய அடையாளங்கள் இருக்குது. அதே மாதிரி புதிய எருசலேம் எனக்கூடிய பரிசுத்த நகரம் அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது அதற்கே உரிய அடையாளங்கள் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு அடையாளங்களையும் தேவன் பயன்படுத்தி இந்த நியூ கவர்மெண்ட் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஆச்சரியத்தக்கதான ஒரு விளக்கத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இப்ப நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். ரெவலேஷன் 21:11 வாசிங்க.
அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் ம். பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ர கல்லை போலவும் இருந்தது. சோ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். பட் நம்ம இப்ப இதற்கு எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல அதின் பிரகாசம் அப்படின்னு ஆரம்பிக்குது 11ஆம் வசனத்துல. அப்போ அதின் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப கிளியரா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அங்க பார்த்தோம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது பார்த்தோம், அது அதின் இல்ல, ஹெர்பிரிலியன்ஸ். அவள் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் இருந்தது அப்படின்னு கவனிக்கும். அவள் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வஜ்ரை கல்லை போலவும் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா 11ஆம் வசனத்துல அவள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டதுனால இது மணவாட்டி அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு. பட் அது அப்படியே எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வசனத்துல அதற்கு அப்படின்னு மாறுது. அதற்கு அப்படின்னு மாறதுனால நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்ப தேவன் அந்த நியூ கவர்மெண்ட்டை அடையாளப்படுத்துவதற்கு இவ்வளவு நேரம் மணவாட்டி அப்படின்னு பேசிட்டு வந்திருந்தவரு டக்குன்னு எப்படி ஷிஃப்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதற்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இப்ப எந்த சிம்பாலிசத்தை பயன்படுத்துறாரு? மணவாட்டியா சிட்டியா? கேள்வி உங்களுக்கு தான். மணவாட்டி அப்படின்ற சிம்பாலிசத்தை வச்சு இப்ப நியூ கவர்மெண்ட்னுடைய காரியங்களை சொல்ல போறாரா? அல்லது நியூ ஜெருசலேம் அப்படின்ற ஒரு சிட்டியினுடைய ஒரு நகரத்தினுடைய ஒரு சிம்பிளை வச்சு தேவன் புதிய அமைப்பினுடைய அதாவது புதிய ராஜ்யத்தினுடைய விளக்கங்களை கொடுக்க போறாரா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? அதற்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அது சிட்டியை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா எந்த சிட்டி இந்த இடத்துல? புதிய எருசலேம் எனக்கூடிய நகரம். வாசிக்கலாம் சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. So, அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. எதற்கு 12 வாசல் இருக்குதா? புதிய எருசலேம் ஆகிய அந்த நகரத்துக்கு 12 வாசல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வாசல்கள் அருகே எத்தனை தூதர்கள் இருந்தாங்களாமா? 12 தூதர்கள் இருந்தார்கள் அப்படின்றத கவனிக்கணும். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்ன? புதிய எருசலேம் எனக்கூடிய இந்த நகரத்துக்கு மொத்தம் எத்தனை வாசல்கள் இருக்குது? 12 வாசல். கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல்கள், மொத்தம் சேர்த்தனா மொத்தம் எத்தனை வாசல்? 12 வாசல்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ இப்ப அது மட்டும் இல்லாம வாசல் அருகே 12 தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இருந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை வாசல் அருகே? 12 வாசல் அருகே. அப்போ ஒவ்வொரு வாசலுக்கு எத்தனை தூதர்கள் நிக்கிறாங்க? ஒவ்வொரு வாசலுக்கு ரொம்ப பெரிய கேள்வி கேட்கல. எளிமையான கேள்விதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாசல் அருகே எத்தனை தூதர்கள் நிக்கிறாங்க? எத்தனை தூதர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தூதர்கள் நிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லும். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இப்போ ஆங்கிலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it had a great high wall with 12 gates and at the gates 12 angels and names were written on them which are the names of the 12 tribes of the sons of Israel. அப்படின்னா கிளியரா 12 வாசல், 12 தூதர்கள். சோ அது மட்டும் இல்லாம அதுல 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சோ இப்போ அடுத்து நம்ம முக்கியமான விஷயமா எதை கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அப்படியே நம்ம தொடர்ந்து போகும்போது நிறைய அடையாளங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கும். நாம நிறைய சிம்பிள்ஸோட டீல் பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்டுக்குட்டி, மணவாட்டி, சிங்காசனம், நகரம், மதில்கள் போன்ற அநேக ஒரு அடையாளங்களை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல
இது ஏதோ லிட்ரலா இத பத்தி எல்லாம் என்ன பண்ணலீங்க பேசல. அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலா ஒரு ஆட்டுக்குட்டிய பத்தி பேசல. ஆக்சுவலான ஒரு மணவாட்டிய பத்தி பேசல. ஒரு லிட்ரலான சிங்காசனத்த பத்தி பேசல. லிட்ரலான நகரத்த பத்தி பேசல. லிட்ரலான ஒரு மதில்கள பத்தி பேசல. அப்படின்னா, இது எல்லா சிம்பிள்ஸும் நமக்கு ஒரு அழகான பாடத்த குடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். ஒருவேள இந்த சிம்பிள்ஸ தேவன் ஏன் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிள்ஸ் இல்லாம இந்த பாடங்கள நமக்கு கன்வே பண்றது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? இந்த அடையாளங்கள் இல்லாம பாடங்கள நமக்கு கன்வே பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். சோ அதனால தான் தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல இத்தன சிம்பிள்ஸ் இத்தன அடையாளங்கள பயன்படுத்தி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சோ அப்படின்னா இந்த என்டயர் நியூ ஜெருசலேம் இருக்கு இல்லையா? இந்த ஒட்டுமொத்த புதிய எருசலேம் ஆனது நமக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு பாடத்த குடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம்னா, தேவன் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ராஜ்யத்துல எப்பேர்ப்பட்ட ஒரு அரேஞ்ச்மென்ட்ட ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எப்பேர்ப்பட்ட ஒரு அரேஞ்ச்மென்ட்ட கட்டி வச்சிருக்காரு. எப்பேர்ப்பட்ட ஒரு கவர்ன்மென்ட்ட கிறிஸ்துவின் சபையின் மூலம் இந்த ராஜ்யத்தில் நிறுவ போறாரு அப்படின்றத தேவன் இந்த இடத்துல ரொம்ப அழகா புதிய எருசலேம் எனக்கூடிய நகரம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாம அந்த நகரத்திற்கு ஒரு கட்டமைப்ப ஒரு அடையாளமாக காண்பிச்சு, அந்த கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட அநேக சிம்பிள்ஸ அடையாளங்கள பயன்படுத்தி, நாளைக்கு ராஜ்யம் எப்படி செயல்பட போகுது? கிறிஸ்துவின் சபையும் கீழ இந்த ராஜ்யமானது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் வழிநடத்துவதற்காகவும், அவங்கள பாதுகாப்பதற்காகவும், அவங்களுடைய தேவைகள சப்ளை பண்றதுக்காகவும், இந்த ஒரு கவர்ன்மென்ட் எப்படி செயல்பட போகுது அப்படின்ற ஒரு காரியத்த ரொம்ப அருமையா இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு ஆர்க்கிடெக்சர தேவன் பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு நாம மதில்கள் எடுத்துக்கலாம். இப்ப மதில்கள் அப்படின்ற ஒரு சிம்பாலிசம் எதற்கு பயன்படும்? பொதுவாவே மதில்கள் அப்படின்ற ஒரு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது எதற்கு பயன்படும்? அது எதற்கு பயன்படும்? மதில்கள். மதில்கள் அப்படின்னு நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? காம்பவுண்ட் சுவர். சோ எதற்கு இந்த இடத்துல மதில்கள் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி குட். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஒரு செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம். அப்படின்னா, மதில்கள் இருந்துச்சுன்னா, அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாதது எதுவும் உள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க? வந்துரக்கூடாது. புரிஞ்சுங்களா? தேவையில்லாத எதுவும் என்ன பண்ணிறக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துரக்கூடாது. அப்படின்னா தேவன் என்ன தெரியுமா இந்த இடத்துல காட்டுறாரு? அவர் எப்பேர்ப்பட்ட மதில்கள போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அரேஞ்ச்மென்ட்க்குள்ள எத மட்டும் தான் அனுமதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அனுமதிப்பார்னா, எதெல்லாம் நித்திய சமாதானத்தையும், நித்திய மகிழ்ச்சியும், நித்திய ஜீவனையும் குடுக்குமோ, அத மட்டும் தான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அனுமதிப்பார். அத கெடுக்கக்கூடிய எதுவும் நித்தியத்திற்குமான சமாதானத்தையும், நித்தியத்திற்குமான மகிழ்ச்சியும், நித்தியத்திற்குமான ஜீவனோடு வாழக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைய கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ண போறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள அவரு அனுமதிக்க போறது இல்ல. இப்போ இப்ப இந்த ஒரு விஷயத்த அடையாளப்படுத்துவதற்கு தேவன் இப்ப எத பயன்படுத்துறார் அப்படின்னு பார்க்கிறோம்னா, மதிலை பயன்படுத்துறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் நாம இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மதில் மட்டும் இல்ல, மற்ற சில அடையாளங்களையும் தேவன் என்ன பண்ண போறார்ன்னா, திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக அடையாளங்கள இப்ப நாம தொடர்ந்து என்ன பண்ண போறோம்னா, வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு தெருக்கள தேவன் பயன்படுத்துறார். ஸ்ட்ரீட்ஸ பயன்படுத்திருப்பார். மதில்கள பயன்படுத்தியிருப்பார். மரங்கள பயன்படுத்தியிருப்பாரு. ரிவர்ஸ பயன்படுத்தியிருப்பாரு. ஆ ஆறுகள பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ நடுவுல வந்து பார்த்தோம்னா, அதெல்லாம் உதாரணத்துக்கு கோல்டனா தங்கமயமா இருக்கிற மாரி என்ன பண்ணப்பட்டிருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, சில அடையாளங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். பட் இதெல்லாம் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் தவறா புரிஞ்சுட்டு எப்படி ஒரு விளக்கம்லாம் குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துல லிட்டரலாவே இந்த மாரி என்ன ஆகும்? ஏதோ தங்கம் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல குடுத்துட்டாங்க. பட் இந்த மாரியான அடையாளங்கள்லாம் தேவன் இந்த அதிகாரங்கள ஏன் பயன்படுத்தியிருக்காருன்னா, ரெவலேஷன் 21 அண்ட் 22ல அவருடைய இந்த அடையாளங்கள பயன்படுத்தி, திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி சுதந்திரிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு அருமையான காரியத்த தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சோ, இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த புதிய எருசலேமுக்கு மதில் எப்படி இருந்துச்சாம்? அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலுமாக இருந்திருக்கு.
புரியுதுங்களா? அப்படின்னா நாளைக்கு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த ராஜ்யம் உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அந்த ராஜ்யத்தினுடைய செட்டப்ப அடையாளப்படுத்தக்கூடிய இந்த புதிய எருசலேம் எனக்கூடிய நகரத்தினுடைய மதில் எப்படி இருக்குதாமா? பெருசா இருக்குது, உயரமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பெருசா இருக்குது, உயரமா இருக்கு. அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாலினுடைய திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்குதாம். திக்னஸ் தான் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அடர்த்தி, அகலம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஹைட் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உயரம். அப்படின்னா இந்த இடத்துல திக்னஸ் ஒரு விஷயத்துக்கு அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகுங்க? அதுக்குள்ள எதுவுமே என்ன பண்ண முடியாது? ஊடுருவவே முடியாது. புரியுதுங்களா? சோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மோசமான விஷயமும் என்ன பண்ணிட முடியாது? இந்த புதிய உலக அமைப்புக்குள்ள ஊடுருவவே முடியாது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். புதிய உலக அமைப்புக்குள்ள ஊடுருவவே முடியாது எந்த ஒரு மோசமான காரியத்தையும். இப்போ அது மட்டும் அல்லாம, இந்த ஒரு மதில் என்னவும் குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? உதாரணத்துக்கு இந்த புதிய உலக அமைப்புக்கு அந்த செட்டப் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நகரத்துக்கு மதில்கள் இருக்குது அப்படின்னாலே, மதில்கள் எத குடுக்குது? ஒரு லிமிட் குடுக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? உதாரணத்துக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற மாரி சொன்னோம்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குன்னு வைங்களேன். ஒரு வீட்டுக்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த வீட்டினுடைய லிமிட் எதுன்னு சொல்லுவோம் நாம? அந்த வீட்டினுடைய லிமிட் எதுன்னு சொல்லுவோம்? அந்த காம்பவுண்ட் சுவர் தான் லிமிட். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி தேவனுடைய இந்த ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு லிமிட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வைத்திருக்கக்கூடிய லிமிட்ட தாண்டி ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? போயிறக்கூடாது. அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ முடியும். தேவன் குறிப்பிட்ட அந்த பவுண்டரிக்குள்ள தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ முடியும். அப்படின்னா, அந்த பவுண்டரி என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ரூல். சோ, கோல்டன் ரூல நிச்சயமா என்ன பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல காண்பிச்சு தான் ஆகணும். கோல்டன் ரூல் மட்டும் இல்ல, எல்லாருமே தேவன் விரும்புகிற குணாதிசயத்தை அந்த இடத்துல காண்பிச்சாகணும். தன்னைப் போலவே மற்றவர்களை என்ன பண்ணி ஆகணும்னா சிநேகிச்சாகணும். ஏன்னா தேவன் சொல்லிட்டார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அப்படின்னா இந்த லிமிட்ட தாண்டி யாரும் போகக்கூடாது. அப்படின்னா தீங்கு செய்யக்கூடிய அந்த லிமிட்டுக்குள்ள, அதாவது தீங்கு செய்யாம இருக்கணும். ஒருவேளை தீங்கு செய்கிறார்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்? லிமிட்ட தாண்டுறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா தேவன் என்ன போட்டு வச்சுட்டாரு? லிமிட் போட்டு வச்சுட்டாரு. இப்படிதான் இருக்கணும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள. அத மீறி யாருன்னா போயிட்டாங்கன்னா, அவர்களால தேவனால பெறக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தையும், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டு வாழ முடியாது. அதான் அழகா சொல்லியிருக்காங்க சகோதரர்கள். இட் இஸ் எ வால் ஆஃப் வண்டர்ஃபுல்னஸ். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வால். அப்படின்னா இந்த ஒரு லிமிட் நல்ல லிமிட்டா? கெட்ட லிமிட்டா? நிச்சயமா நல்ல லிமிட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசாசினுடைய எந்த ஒரு கிரியைகளும் இந்த வால்க்குள்ள செயல்படக்கூடாது. பிசாசினுடைய எந்த ஒரு ஆவியும் இந்த வால்க்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்படக்கூடாது. ஏன்னா தேவன் என்ன போட்டுட்டார்? லிமிட் போட்டு வச்சுட்டார். அப்படின்னா, இந்த புதிய எருசலேம் எனக்கூடிய நகரத்திற்கு மதில் இருக்கு. இந்த மதிலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த ராஜ்யத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்து வாசிக்கலாம் சிஸ்டர். கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தது. இப்ப நாம பார்க்கிறோம், இந்த நகரத்திற்கு எத்தனை வாசல் இருந்துச்சாமா? எத்தனை வாசல் இருந்துச்சாமா? 12 வாசல்களும் இருந்தன அப்படின்னு பார்க்கிறோம். 12 வாசல்களும் இருந்தன. இப்ப அடுத்தது நம்மளுடைய கவனம் எதை நோக்கி போகுதுன்னா, வாசல்களை நோக்கி போகுது. வாசல்கள் நோக்கி போகுது. வாசல்கள் மூலம் என்ன கிடைக்கும்? அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? வாசல்கள் மூலம் என்ன கிடைக்கும்? வாசல்கள் எதுக்கு இருக்குது? வாசல்கள் எதற்கு இருக்குது? வாசல் தான் அக்சஸ் கொடுக்கும். அக்சஸ்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாசல்கள் தான் அக்சஸ் கொடுக்குது. அக்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அனுமதி.
புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு வாசல் திறந்தாதானே ஒரு விஷயத்துக்குள்ளவே உள்ள போக முடியும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த மதில்களுக்கு 12 வாசல் இருக்குது. அப்படின்னா இந்த வாசல்கள் அனுமதிய அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த வாசல்கள் எதையும் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்வயர்மென்ட்ஸ் ஃபார் அக்சஸ் டு த நியூ கோவனன்ட் அரேஞ்ச்மென்ட். ரெக்வயர்மென்ட்ஸ் ஃபார் அக்சஸ் டு த நியூ கோவனன்ட் அரேஞ்ச்மென்ட். புதிய உடன்படிக்கை அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள அவங்க வரணும்னா, இந்த வாசல் வழியாக தான் என்ன பண்ணி ஆகணும் அவங்க? வந்து ஆகணும். இந்த வாசல் வழியாக தான் வந்தாகணும். புது உடன்படிக்கை உரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல என்ன பண்ணி தான் ஆகணும் அவங்க? ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அத மீறிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய உலக அமைப்புக்குள்ள வாழ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய உடன்படிக்கைக்குள்ள ஒருத்தர் நுழையறாங்கன்னா நுழையறாங்கன்னா, நுழைஞ்சிட்ட பிறகுமே கூட என்ன செய்து ஆகணுங்க அவங்க? நாம பார்த்திருக்கோம். அநேக தடவ படிச்சிருக்கோம். ராஜ்யத்துல அவர்கள் பரிபூரணத்த நோக்கி போணும்னா, அவங்க என்ன செய்தே ஆகணும்? கிரியைகளை செஞ்சே ஆகணும். ஏன்னா, வெளியரங்கமான ராஜ்யத்துல ஒருத்தர் எப்படிதான் நீதிமான் ஆகப் போறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். கிரியைகள் மூலமா தான் நீதிமான் ஆகப் போறாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ அப்படின்னா, இந்த வாசலுக்குள்ள அவங்கள இஷ்டத்துக்கு டைரக்ட்டா நுழைஞ்சிட முடியுமா? நுழைஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, வாசல்களின் அருகே யார் நின்றிருக்கிறதாமா? 12 தூதர்கள் இருக்கிறார்கள். வாசல்கள் அருகே எத்தனை பேராமா? 12 தூதர்கள் இருக்கிறாங்க. சோ அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் கேட் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க. சோ ஏன் இந்த கேட் கீப்பர்ஸ்? ஏன் வாசல் அருகே தூதர்கள் நிக்க வச்சிருக்காங்க? அப்படின்னா அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எதுக்காக இவங்கள வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, யார் வேணா என்ன பண்ண முடியாது? இதற்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்படின்னா, யார் நுழையணும்? யார் நுழையக்கூடாது? இது வேற மாரி சொல்றேன். இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு கவர்ன்மென்ட் செட்டப்க்குள்ள நித்தியத்திற்கும் யார் வாழணும்? யார் வாழக்கூடாது? அப்படின்னு முடிவு பண்றது யார்தான்? இந்த ஒரு கேட் கீப்பர்ஸ் தான். அப்படின்னா இவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் ஒரு பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? கேட் பக்கத்துல நிக்கிறவங்க யாருதான்? கேட் கீப்பர்ஸ். இவங்கள மீறி என்ன பண்ணிட முடியாது யாருமே. உள்ள போயிடவே முடியாது. சோ அப்படின்னா இந்த கேட் கீப்பர்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாதான் உள்ள போய் இருக்க முடியும். இல்லனா வெளியே தான். அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஜீவன் கிடைக்க போகுதுன்னா, நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. நித்தியத்திற்கும் இந்த ஒரு கவர்ன்மென்ட் செட்டப்க்குள்ள அருமையான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார தாண்டி தான் போய் ஆகணும்? கேட் கீப்பர்ஸ தாண்டி தான் போய் ஆகணும். யார் இந்த கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 தூதர்களாய் இருந்தார்கள் அப்படின்ட்டு. 12 தூதர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. சோ அப்படின்னா யார் இது? யார் இந்த 12 தூதர்களாய் இருந்தார்கள்? யாரை அடையாளப்படுத்துது? இல்ல இப்படி கேட்கிறேன். இந்த கேட் கீப்பர்ஸ் யார்? யார் இந்த கேட் கீப்பர்ஸ்? யார் இந்த கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளூ குடுக்கிறேன். இந்த புதிய உலக அமைப்புக்குள்ள ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா, அது யார் கையில தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேட் கீப்பர்ஸ் கையில தான் இருக்கு. ஏன்னா கேட் கீப்பர்ஸ் நினைச்சா தான் உள்ள வச்சிருக்க முடியும். சோ இந்த கேட் கீப்பர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தான் காவலர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல நமக்கு தெளிவா பதில் இருக்கு. யார் கேட் கீப்பர்ஸ்? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா இப்ப சொல்லுங்க கேட் கீப்பர்ஸ் யார்? கேட் கீப்பர்ஸ் யார்? கேட் கீப்பர்ஸ் வேற யாரும் கிடையாது. பரிசுத்தவான்கள் தான். யாரா இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேட் கீப்பர்ஸா இருக்க போறாங்க. கேட் கீப்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? கிளியரா நமக்கு புரிஞ்சிருச்சு. யார் யார் நித்திய ஜீவனுக்கு பாத்திரர், யார் யார் பாத்திரவான் அல்ல அப்படின்ற மாபெரும் முடிவை யார் தான் செய்ய போறாங்கன்னா, பரிசுத்தவான்கள் தான் செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல அந்த 12 ஏஞ்சல்ஸ் வேற யாரும் கிடையாது. 1,44,000 பேர் தான் அந்த 12 ஏஞ்சல்ஸ், அந்த 12 தூதர்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா தெளிவா நம்ம கவனிக்கிறோம். சோ நாம இந்த நம்பர் 12 பத்தி நம்ம ரெவலேஷன்ல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எங்க பார்த்துட்டோம்? ரெவலேஷன் 7th சாப்டர்
4th இருந்து 8 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த 12 தூதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கோத்திரங்கள். அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள் தான். இந்த 12 தூதர்கள். அதாவது இவங்க வேற யாரும் கிடையாது. 1,44,000 பேரு தான். சோ அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த வாசல்களின் மேல் படிங்க. அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாருடைய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த 12 ஏஞ்சல் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா இந்த 12 கோத்திரத்தை யாருங்க? வேற யாரும் கிடையாது. கிறிஸ்துவின் சபை. அப்படின்னா கிறிஸ்துவின் சபைதான் யாரையே தீர்மானிக்கிறாங்க. இந்த நியூ ஆர்டருக்குள்ள யார் என்ட்ராகலாம், யார் என்ட்ராக கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் அதிகாரம் உடையவர்களாக யார் இருக்க போறாங்கன்னா பரிசுத்தவான்கள். So, யோசிச்சு பார்க்கலாம். அப்போ சாதாரண விஷயமா? நிச்சயமா சாதாரண விஷயம் கிடையாது. இதுல 12 கேட்ஸுக்கும் 12 தூதர்கள் இல்லையா? ஏன் இது 12 இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்கள் என்ன கருத்து கொடுத்திருக்காங்கன்னா, இந்த சைக்காலஜிக்கல் வேர்ல்டு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல சைக்காலஜி படிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்களாமா, மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பர்சனாலிட்டி இருக்குல்ல, மனுஷனுடைய பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிய 12 விதமாக பிரிக்கலாம். எத்தனை விதமாக? 12 விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்கலாம் அப்படின்றாங்க. பட் நம்ம அந்த டீட்டெயில்க்குள்ள என்ன பண்ண வேண்டாம்னா போக வேண்டாம். பட் அது கொஞ்சம் சரியா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இப்ப புதிய எருசலேம அந்த புதிய எருசலேமினுடைய அந்த கேட்ஸ் எத்தனை பாயிண்டா பிரிச்சிருக்காருங்க? 12 பாயிண்டா என்ன பண்ணியிருக்காருன்னா பிரிச்சிருக்காரு. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரிய வருது? 12 பாயிண்ட் வழியாவும் என்ன பண்ண முடியும்? மனுக்குலத்தினால என்டர் ஆக முடியும். அந்த 12 பாயிண்ட்லயும் கேட் கீப்பர்ஸ் யாரா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள அடையாளப்படுத்துறது தான் அந்த 12 தூதர்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா இது எத அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ராஜ்யத்துல புரோவிஷன் தேவன் எல்லா வகையான மனிதர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க? வச்சிருக்காரு. எல்லா வகையான மனிதர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய உலக அமைப்புக்குள்ள என்ன பண்ணலாம்னா வரலாம் அப்படின்றத நாம கிளியரா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கிறோம். பட் இந்த இடத்துல பிரதர்ஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரேக்க வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா, இதுல வந்து கேட் மேல 12 நாமங்கள் எழுதியிருக்குதா? அல்லது தூதர்கள் மேல 12 நாமங்கள் எழுதியிருக்குதா? அப்படின்றத என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சில மொழிபெயர்ப்புகள்ல வந்து 12 ஆ இந்த நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தூதர்களுடைய நாமம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. இன்னொன்னு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 நாமங்கள் வந்து கேட் மேல எழுதப்பட்டதாக சொல்லப்பட்ட மாரி இருக்குது. பட் ஆனா இந்த இடத்துல பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா, தூதர்கள் நாமங்களாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவலேஷன் 7th சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? 12 கேட் கீப்பிங் பவர்ஸ பார்க்கிறோம். அதாவது 12 கோத்திரங்கள குறிச்சு நாம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அந்த 12 கோத்திரங்கள் 1,44,000 பேர ஆவிக்குரிய யூதர்கள் அடையாளப்படுத்துறதுனால அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. பட் ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது. என்ன தெரியுங்களா? லிட்டரலான ஜெருசலேம் இருக்குதுல்ல. லிட்டரலான ஜெருசலேமுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் இருக்குது. அந்த கேட்ஸ்க்கு ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன இருக்குது? பெயர்களும் இருக்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கிறோம். பட் அதே மாதிரி 2 நாளாகமம் 8:14ல நாம பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். 2 நாளாகமம் 8:14 வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும், ம். லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியே ம். துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும், வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். சோ அந்த காலப்பகுதியில வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். இந்த வகுப்புகள் இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த வகுப்புகள் எதை அடையாளப்படுத்தி இருக்குன்னா இந்த இடத்துல இந்த எப்படி பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேட் கீப்பர்ஸ் டிவிஷனுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் என்ன இருந்திருக்குதுங்க? பெயர்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம்.
பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய கேள்வியா நமக்கு விஷயம் இல்ல. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 12 தூதர்கள் யார அடையாளப்படுத்துறாங்கன்னா, 1,44,000 பேர். புதிய உலக அமைப்புக்குள்ள ஒருத்தர் வந்து நித்தியத்துக்கும் வாழணும்னா, அதற்கான அல்டிமேட் அத்தாரிட்டி யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் மணவாட்டி கையில இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு ஸ்லாக்கியம் சாதாரண ஒரு ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மணவாட்டி வாங்கல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இந்த விஷயத்த வந்து இந்த கேட் கீப்பிங் வொர்க் இருக்குதுல்ல, இது சபையே நேரடியா பண்ணுமா? இல்ல மற்றவங்கள வேலை வாங்குமா? அத்தாரிட்டி சபைக்கு தான். யார் உள்ள வரணும், உள்ள வரக்கூடாதுன்னு. அத டைரக்ட்டா சபையே பண்ணுமா? இல்ல யாருன்னா வேலை வாங்கணுமா சபைக்கு? எசேக்கியேல் 44, 10, 11 எசேக்கியேல் தேவாலயம் பிக்சர்ல நம்ம வாசிக்கும்பொழுது வாசிக்கிறோம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் சோ இருப்பார்கள். அப்ப என்ன புரியுது இதுல இருந்து நமக்கு? 1,44,000 பேர் கையில தான் கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? யார் உள்ள வரணும், வரக்கூடாதுன்ற கண்ட்ரோல் இருந்தாலுமே கூட, அந்த வேலைய ஒரு வேள அவங்க யார வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார வச்சு செய்யலாம்? எசேக்கியேல் 44, 10, 11ல வரக்கூடிய லேவி வகுப்பார வச்சு செய்யலாம். யார் இந்த லேவி வகுப்பார்? இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும், என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியர். இந்த லேவியர் யாரை அடையாளப்படுத்துறாங்க? இந்த லேவியர் இந்த பிக்சர்ல யாரை அடையாளப்படுத்துறாங்க? அப்படின்னு கேள்வி கேட்டா, என்ன பதில் சொல்லலாம்? யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, வெரி குட். திரள் கூட்டத்த அவங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதனால என்ன சொல்ட்டார்ன்னா, ஆகிலும் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து. அப்போ யோசிச்சு பார்க்கலாம். என்னதான் இவங்க நின்னு இப்படி வேலை செஞ்சாலும், எந்த வேலை வேணும்ன்றது யாரை முடிவு பண்ணிக்கலாம்? நாமளே முடிவு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வேணுமா? அல்லது அந்த கண்ட்ரோல் பண்றவங்க கீழ அந்த வேலைய செய்யக்கூடிய லேவி வகுப்பாரா இருக்கலாமா? இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது. நாளைக்கு ஒவ்வொரு கோடான கோடி உலக ஜனங்களுடைய அல்டிமேட் முடிவையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யார் கையில தான் குடுத்திருக்காருன்னா, சபை கிட்ட தான் குடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க செகண்டுக்கு போயிருங்க. நீங்க ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய வார்த்தை யார் கையில இருக்க போகுது? சபை கையில. நீங்க நித்தியத்திற்கும் நீங்க ஜீவனோடவே இருக்கலாம். அதற்கு நீங்க பாத்திரவான், உங்க குணாதிசயம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற ஒரு நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யார் கையில இருக்கு? சபை கையில. அப்போ மகிமை அடைந்த சபை அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைய பயன்படுத்துறோம். அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு மகிமை இருக்குதுன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம வாசிச்சோம். கிழக்கே 3 வாசல்கள். வாசிங்க சிஸ்டர். கிழக்கே 3 வாசல்கள், ம். வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், ம். மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. சோ அப்படின்னா இந்த இடத்துல 3, 3, 3ன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா 3 அப்படின்ற இந்த ஒரு நம்பர் 3ன்ற நம்பர் எத அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு முழுமையை அடையாளப்படுத்துது. ஒரு கம்ப்ளீஷன அது அடையாளப்படுத்துது. ஒரு பூரணத்த அடையாளப்படுத்துறத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எந்த ஒரு நபர் நகரத்துல எந்த திசையில நுழைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த ஒரு நகரம் குடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த திசையில நுழைஞ்சாலும் சரி ஒரு நபர், இந்த ஒரு நகரமானது இந்த நகரம் எத அடையாளப்படுத்துதுங்க? இந்த ஒரு கவர்ன்மெண்ட் ஆனது யாரைக்கும் பட்சபாதம் பார்க்காம, எல்லாருக்குமான ஒரு முழு ஆப்பர்ச்சுனிட்டிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்ப குடுக்குறது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்ப மொத்தம் எத்தன திசை இருக்கிறத கவனிக்கிறோம்னா, 4 திசை இருக்கிறத கவனிக்கிறோம். இந்த 4 ரெப்ரசன்ட்ஸ் யுனிவர்சாலிட்டி அப்படின்னா, யுனிவர்சாலிட்டின்னா என்ன அர்த்தம்? ஆ ஒட்டுமொத்த 4 திசையும் அடையாளப்படுத்துவது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பொதுவாக
எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின ஒரு காரியமாக 4 இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அதுதான் 4 ரெப்ரசன்ட்ஸ் யுனிவர்சாலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல யுனிவர்சாலிட்டி அப்படின்றத பொதுவா என்ன பயன்படுத்துவாங்கன்னா, நான் உலகத்தின் 4 திசையில எங்க இருந்து வேணா வந்திருக்கலாம். அவங்க எந்த பர்சனாலிட்டியா வேணா இருக்கலாம். அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி இருந்திருக்கலாம். அவங்க மனு குலத்துல எந்த ஜாதியானா இருக்கலாம், எந்த மதமானா இருக்கலாம், அவங்க எந்த ஆரிஜின்ல இருந்துலாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு கேட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியா நிச்சயமா என்ன பண்ண முடியும் அவங்களால போக முடியும். அப்படின்னா, இந்த ராஜ்யம் யுனிவர்சாலிட்டியா இருக்கு. எல்லாருக்குமான இடம் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. எல்லாருடைய ஃபீலிங்ஸையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கேட்டுக்கு ஒவ்வொரு தூதர்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை தேர்ந்தெடுப்பதும் தேவன் எப்படிதான் இருக்கிறார்? யுனிவர்சாலிட்டியா தான் இருக்கிறார். 4 திசைகளில் இருந்து தான் எடுக்கிறாரு. கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வித்தியாசமான சகோதர சகோதரிகளை பல ஜாதி, பல கோத்திரம், பல பாஷையிலிருந்து உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு கேட் கீப்பர்ஸா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இவங்க தானே இருக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்ல இருந்து இந்த புதிய உலக அமைப்புக்கு வர விரும்பக்கூடிய ஜனங்கள்ல எங்கிருந்து வந்தாலும் சரி, எந்த திசையில இருந்து வந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொள்வதற்கான அட்லீஸ்ட் ஒரு சபை அங்கமாவது என்ன பண்ணி இருந்திருப்பாங்கங்க, மகிமை அடைந்திருப்பார்கள். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? சில சமயத்துல சொல்லுவோம். இந்த உபத்திரவம் எனக்கு மட்டும் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. என் பிரச்சனைய யாருமே புரிஞ்சுக்க முடியாது. இது எனக்கு யூனிக்கா இருக்குதுன்னா, ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள போலவே உலகத்துல நிச்சயமா இந்த பாடுகளுக்குள்ள போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. நாம அவங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடியவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கணும். சோ அப்படிதான் தேவன் என்ன பண்றாருன்னா, 1,44,000 பேர்ல சரீர அங்கங்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. பரிதவிக்கக்கூடிய ஆசாரியர்களாக நாளைக்கு இருக்கணும். ஏன்னா, நாளைக்கு எந்த திசையில இருந்து வேணா என்ன பண்ணுவாங்க உலக ஜனங்கள்? இந்த ஒரு கவர்ன்மெண்ட்குள்ள வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்ஸ் இருக்குமா? இருக்காது. எல்லாருக்குமே ஒரே பேக்ரவுண்ட் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் உயிர் தேர்ந்து வராங்கன்னு வையுங்களேன். அவங்க புதிய உலக அமைப்புக்குள்ள நுழையணும்னு முற்படுகிறார்கள். அவங்களுடைய உணர்வுகள நாம் ஒருவேளை சபை ஆயிருந்தாலுமே, நம்மளால அந்த அளவுக்கு ரிலேட் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பரிசுத்தவான் என்ன பண்ணியிருப்பாருங்க? தேர்ந்தெடுத்து அவரால என்ன பண்ண முடியும்னா, அவர ரிலேட் பண்ண முடியும். பரிதவிக்கக்கூடிய ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக அவர்கள என்ன பண்ண முடியும்னா, கிருபையோட ராஜ்யத்தில் வழிநடத்தி நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாபெரும் விஷயத்த அவங்களால என்ன பண்ண முடியும்னா செய்யும். அதனால தான் நம்ம பார்க்கிறோம். 4 ரெப்ரசன்ட்ஸ் யுனிவர்சாலிட்டி. 4 திசைகளிலிருந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புதிய எருசலேம் நகரத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சோ, இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. சோ, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. ஆங்கிலத்துல வாசிக்கலாம். அதிலே வாசிங்க. The wall of the city had 12 foundations, and on them were the names of the 12 apostles of the Lamb. தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு. பட் ரெவலேஷன் 21:14 ஆங்கிலத்துல நம்ம எடுத்தோம்னா, the wall of the city had 12 foundations அப்படின்னு இருக்குது. அப்படின்னா சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் கற்கள் அப்படின்ற வார்த்தை வருது. அந்த கற்கள் என்ற வார்த்தை ஸ்பியூரியஸ். ஸோ ஆக்சுவலா வசனம் எப்படி இருந்திருக்குன்னா, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருந்தன. அவ்வளவுதான். அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. அப்படின்னா இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு நகரத்துக்கு 12 அஸ்திபாரம் இருக்குது. அடுத்த ஆர்கிடெக்சர் பாயிண்ட் காட்டுறாரு.
கட்டுமானத்தினுடைய இந்த ஒரு பாயிண்ட காட்டுறாரு. 12 ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறாரு. அந்த 12 ஃபவுண்டேஷன்ஸ் வேற யாரும் கிடையாது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் பதிஞ்சிருந்துச்சாம். எது மேல பதிஞ்சிருக்கு? அந்த ஃபவுண்டேஷன் 12 ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த 12 ஃபவுண்டேஷன் மேலயும் எதனுடைய பெயர்கள் இருந்திருக்காமா? ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்களுடைய பெயர்கள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சோ இதே ஒரு காரியத்தை தான் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20லயும், வெளிப்படுத்தின விசேஷம் 12:1லயும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். சோ இதுல நம்ம கிளியரா பாக்குறோம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல அஸ்திபாரம் அப்படின்னு சிங்குலரா சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா, கிறிஸ்துவின் சபை கட்டப்படுவது எதனுடைய அஸ்திபாரத்தின் மேல் தான்? 12 அஸ்திபாரங்களின் மேல் தான்ன்றது கிளியரா புரியுது. அதே ரெவலேஷன் 12:1 நம்ம பாக்குறோம். சபையை நம்ம பார்க்கும்பொழுது சபையினுடைய சிரசுல 12 நட்சத்திரங்கள் இருக்கிறத நாம என்ன பண்றோம்னா நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா கிளியரா அஸ்திபார கற்கள் அப்படின்றது என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய எருசலேம் உருவாவதற்கான சப்போர்ட்டர்ஸ். ஏன்னா அஸ்திபாரம் தான் என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட் பண்ணும். இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு புதிய உலக அமைப்பினுடைய ராஜ்யம் உருவாவதற்கான அஸ்திபாரமா இருந்து சப்போர்ட் பண்ணது யாருதான் பாத்தீங்கன்னா அப்போஸ்டல்ஸ். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? புது சிருஷ்டிகளுடைய வளர்ச்சி வளர்ந்துராம, புது சிருஷ்டிகள் சுவிசேஷகம் முழுக்க வளர்ந்துராம எது உருவாயிட முடியாதுன்னா, புதிய எருசலேம் எனக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் நிச்சயமா உருவாக்க முடியாது. அப்படின்னா அப்பேற்பட்ட கவர்மெண்ட் சிஸ்டம் உருவாகணும்னா புதிய சிருஷ்டிகள் உருவாகணும். 1,44,000 எனக்கூடிய புதிய சிருஷ்டிகள் உருவாகணும். அப்பேற்பட்ட புதிய சிருஷ்டிகள் உருவாவதற்கான சப்போர்ட்டே யாராதான் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள். அதான் நம்ம ரெவலேஷன் 12:1 வாசிக்கிறோம் நாம. அப்போஸ்தலர்ஸ் தான் சபைக்கு என்லைட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களே யாராதான் இருக்கிறாங்கன்னா, சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களே அப்போஸ்தலர்ஸ் தான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர்ஸுடைய எழுத்துக்கள் தவறாமை உள்ள எழுத்துக்களாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படி அந்த தவறாமை உள்ள எழுத்துக்களை யார் அப்படியே தவறாமை உள்ளவர்களாக பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் இந்த புதிய எருசலேமுடைய ஒரு அங்கமாக நிச்சயமா மாற முடியும். இதுல என்ன நம்ம இன்னொரு விஷயத்தை அழகா கவனிக்கிறோம்னா, அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன அப்படின்னு இருக்கு. எதன் மீது நாமங்கள் பதிந்திருந்தன? அந்த ஃபவுண்டேஷன் மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமங்கள் இருக்குது. அப்படின்னா நாமங்கள் என்பது பைபிள்ல எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது குணாதிசயத்தை அடையாளப்படுத்தும். கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய எருசலேம் உருவாகணும், புதிய எருசலேம் உருவாகணும்னா, புதிய எருசலேம் கட்டப்படணும்னா முதல்ல ஃபவுண்டேஷன் வேணும். அப்ப அந்த ஃபவுண்டேஷன் யார் போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கிறிஸ்து தான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 12 ஃபவுண்டேஷன் அப்போஸ்தலர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய போதனை தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃப்ரேம் ஒர்க்னா புரியுதுங்களா? ஒரு கட்டடம் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எதை வச்சுதான் தீர்மானிக்கப்படும்? அந்த ஃபவுண்டேஷன் வச்சுதான் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே தீர்மானிக்கப்படும். அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் சரியா கட்டி எழுப்பப்பட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி புதிய எருசலேம் கட்டப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு காரணமே யார்தான் பார்த்தோம்னா அப்போஸ்தலர்ஸுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய போதனைகள், அப்போஸ்தலருடைய டீலிங்ஸ். இதுதான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஃபவுண்டேஷனா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஃபவுண்டேஷன் ஃபார் த வால்ஸ், மதில்களுக்கும் அதுதான் ஃபவுண்டேஷனா இருக்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களுடைய ஒரு ரோல் சாதாரண ரோல் இல்ல அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா புரியுது. அப்படின்னா நம்ம வெறும் ரைட்டிங்ஸ் மட்டுமே எடுத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இது. வெறும் ரைட்டிங்ஸ் மட்டும் எடுத்துக்கணும்னா 12 பேர் ஒரு ஏறக்குறைய ஒரு 6 பேருடைய ரைட்டிங்ஸ் மட்டும் தான் நம்ம கையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. பட் ஏன் அவங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா முக்கியமா இந்த 12 பேரும் எதற்கு சாட்சிகளாக இருந்தவர்? இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமாக உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருந்தவர்கள். அப்படின்னா எந்த கிறிஸ்தவனும், ஒரு விசுவாசமுள்ள கிறிஸ்தவன் ஒரு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைன் பிளான்ல அவங்க கரெக்டா அந்த டிவைன் பிளானுடைய ஃபவுண்டேஷன்ல வளரணும்னா நிச்சயமா யாருடைய சாட்சியின் மீது வளர்ந்தாகணும்னா 12 அப்போஸ்தலர்களுடைய சாட்சியின் மீது. கிளியரா
ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம்னா, இதுல இருந்து என்ன புரியுதுங்க? அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை யார் பின்பற்றுகிறார்களோ, அப்போஸ்தலருடைய குணாதிசயங்களை யார் பின்பற்றுகிறார்களோ, அப்போஸ்தலருடைய டிவோட்டட் சர்வீஸ்னா அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை யார் பின்பற்றுகிறார்களோ, அவங்க தான் புதிய எருசலேமுடைய அங்கமாக முடியும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த புதிய எருசலேம் தான் ஸ்டாண்டர்ட் கொடுக்குது. எதுக்கான ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா, ராஜ்யம் இப்படி இருக்கும். இந்த ராஜ்யத்துக்குள்ள யார் நுழையலாம், யார் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸ்டாண்டர்ட்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இந்த புதிய எருசலேம் குடுக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா என்ன புரியுது இதுல? நமக்கு என்ன ஆச்சரியமா புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, அப்போஸ்தலருடைய எழுத்துக்களுக்கும் சரி, நமக்கு மாபெரும் ஒரு மரியாதை இதுல குடுக்க வைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா அவங்களுடைய போதனைகள், அவங்களுடைய ரோல் மாடல் தான். அவங்களுடைய அர்ப்பணிப்பு தான் நம்மள இந்த புதிய நகரத்தினுடைய ஒரு அங்கமா மாறுவதற்கு ஷேப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள் மீதான ஒரு மரியாதை நமக்கு எந்த அளவுக்கு வருது? எந்த அளவுக்கு வருது யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பாயிண்ட். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு விஷயத்தை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றோம்னா, புதிய எருசலேம்ல ஒரு அங்கமா ஆக முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா ஆக முடியாது. அத என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, புறந்தள்ள முடியாது. ஏன்னா சில சமயத்துல உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, எக்லீசியாவினுடைய தெய்வீக ஏற்பாடு எடுத்துக்கலாம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்லீசியாவுடைய செட்டப்ப அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. அது இப்படி சொல்லிற முடியுமா? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அது என்ன ஆகாது சில சமயத்துல. நமக்கு செட் ஆகாது. 450 வருஷம் தான் நியாயாதிபதிகளின் காலம் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. அது பவுல் தானே சொன்னாரு. அது இயேசு கிறிஸ்து சொல்லல. அதான் அந்த குரோனாலஜி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான சில வாதங்கள் எதையே குறைத்து மதிப்பிட வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ஸ்னுடைய ரைட்டிங்ஸையே குறைத்து மதிப்பிட வைக்கக்கூடிய ஒரு வாதங்கள். நான் இப்போ ஒட்டுமொத்த சுவிசேஷ யுக சபைக்கும் சரி, நாளைக்கு ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கும் சரி, ஸ்டாண்டர்டை யார் தான் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ஸ் தான் இந்த இடத்துல பிக்ஸ் பண்றாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா அதனுடைய இசைவா தான் ஃபவுண்டேஷனுக்கு இசைவா தான் கட்டடம் கட்டப்படுது. புரியுதுங்களா? அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு இசைவா ஒரு கல்லு உதாரணத்துக்கு அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கல்ல கட்டி எழுப்பணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள கற்கள் தான். சோ அப்போ ஃபவுண்டேஷனுக்கு இசைவா கொஞ்சம் நான் மாறி இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த கல் வைக்க முடியுமா? என்ன பண்ணி ஆகணும்? அந்த கல்ல அந்த கல்ல நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல. வைக்க முடியாது. அப்போஸ்தலர்ஸ் அப்போ இப்படிதான் இருக்கணும்னா, அப்படிதான் இருக்கும். எப்படி சொல்லலாம்? மாம்ச சிந்தை மரணம்னா, அது மரணம் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா, அதுதான் ஆதாயம். மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறேன்னா, அடக்கி ஒடுக்கதான். நான் இலக்கை நோக்கி தொடுகிறேன், நான் தொடர்ந்துதான் ஆகணும். நான் ஒன்றை செய்கிறேன், அப்போஸ்தலர்ஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா, அப்ப உதாரணத்துக்கு அதான் ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிறது சொல்றேன். எத்தனை தான் பண்ணணும்? இல்ல நான் ப்ளீஸ் நான் ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்சம் கல்லு என்ன பண்ற மாரி அது? கொஞ்சம் இப்படி திருப்பி வைக்கிற மாரி. அப்படி வைக்கணும்னு ஆசையா இருந்தா, என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா எடுத்து என்ன பண்ணிருப்பாருங்க, வச்சிருவாரு. புதிய எருசலேமுடைய அந்த ஒரு எக்ஸாக்ட் பிரிசைஸ் ஸ்ட்ரக்சரா என்ன பண்ண முடியாதுன்னா, வளர முடியாது அப்படின்றத கவனிக்கணும். இதுல என்ன ஒண்ணும் ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 பேர அந்த நாமங்கள் பதிக்கப்பட்டிருக்குல்ல, யாருடைய நாமங்கள்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போஸ்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தல்ஸ் ஆஃப் த லேம்ப்னா அப்போஸ்தல்ஸ் ஆஃப் த லேம்ப்னா ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தல்ஸ்னா புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போஸ்தல்ஸ்னா அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தல்ஸ் ஆஃப் த லேம்ப்னா என்ன அர்த்தம்? இவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, ஆட்டுக்குட்டியானவர்னால் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்சர் தான் நமக்கு ஃபவுண்டேஷன். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய எழுத்துக்களையும், இவர்களுடைய வாழ்க்கையும் பின்பற்றலனா, நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா, ஒருவர் புதிய எருசலேமுடைய அங்கமா மாறும். ஏன்னா இவர்கள் சாதாரண நபர்கள் இல்ல.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள், பிதாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் டைரக்டா என்ன பண்ணப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். உதாரணத்துக்கு பைபிள்ல வேற சிலருக்கு கூட அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பர்னபாவை அப்போஸ்தலர்ஸ் ஆஃப் த லேம்ப்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் அப்போஸ்தலர் ஆஃப் ஆன்டியாக் சர்ச். ஆன்டியாக் சர்ச்னால் அனுப்பப்பட்டவர். அவர் அப்போஸ்தலர் ஆஃப் த லேம்ப் இல்ல. பட் கிளியரா இப்ப இந்த இடத்துல 12 பேரு எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்டல்ஸ் ஆஃப் த லேம்ப். அப்படின்னா நம்ம யாருடைய பேச்சு கேட்டாகணும்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அனுப்பினவர்களுடைய பேச்ச அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டாகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா these 12 were all great successes. 12 பேருமே ஜெயிச்சோம். 12 பேருமே சாதாரண நபர்கள் இல்ல. 12 பேருமே ஜெயிச்சவர்கள். இந்த 12 பேருடைய போதனை, குணாதிசயம், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இசைவாக வாழக்கூடியவர்கள் தான் புதிய எருசலேமாகிய நகரமாக கட்டப்படுகிறார்கள். அப்படி கட்டப்பட்டு ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட்னுடைய செட்டப்புள்ள ஒருத்தர் உட்பட்டாதான் ஜீவனுக்குடைய வாழ முடியும். நிச்சயமா இல்ல என்ன பண்ண முடியாதுங்க. வாழவே முடியாது. நித்திய ஜீவனாக பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 தூதர்கள் 12 கேட்ல என்ன இருக்கிறாங்க. அந்த 12 கேட்டுக்குள்ள யார் போலாம், யார் போகக்கூடாதுன்ற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா இந்த 1,44,000 பேர்கிட்ட இருக்கிறது அப்படின்றது நமக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் கிறிஸ்துவும் சபையின் மூலமாக நிர்வகிக்கும். இந்த மாதிரி ஆர்கிடெக்சரை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் இந்த இடத்துல கிறிஸ்துவின் ராஜ்யமானது எப்படி செயல்பட போகுதுன்னு சொல்றாரு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆரம்பிக்கிறார். என்னுடனே பேசினவன் யார்? என்னுடனே பேசினவன் யோவான் கிட்ட பேசினவன். யோவான் கிட்ட யார் பேசினது? தூதன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அந்த தூதன் இப்ப கையில என்ன வச்சிட்டு இருக்காராமா, நகரத்தையும் அதன் வாசலையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? நகரம் பார்த்தோம், அதன் வாசல் பார்த்தோம், அதனுடைய மதில் பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தோம், அதனுடைய அர்த்தங்கள் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்ப அதை அளக்கிறதுக்கு இந்த தூதன் என்ன பண்ணிருக்காராமா, ஒரு பொற்கோலை பிடிச்சிருக்கிறாரு. இப்ப அளந்து என்ன பண்ண போறாருன்னா காட்ட போறாரு. இந்த தூதன் யாருன்னு தெரியும்? அப்படின்னா அளந்து என்ன காட்ட போறார் அப்படின்ற காரியத்தை தேவனுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்டு நம்ம வருகிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.